ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அவர் நர்சரி கார்டன். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாதுங்க, பெரிய பெரிய மரங்கள் மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சீக்கிரமாக நம்மளுக்கு நிழல் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சைஸில் மக்கில மரங்கள் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரம்பூட்டான் பிளான்ட்டுங்க. ரம்பூட்டான் பிளான்ட்டுமே இதே மாதிரி பெருசாகவே ஹைட்டாகவே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சீக்கிரமாக ஈல்டு வர்ற மாதிரி ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே ஈல்டு வர்ற மாதிரி நல்லா பெரிய ஹைட்டான செடிகளாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ பார்க்குறது வந்துட்டு ரம்பூட்டானுங்க. ரம்பூட்டான் வந்து நல்லா ஹைட் லெவல் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பின்னாடி நீங்கள் அதுக்கு பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு மகிழம் மரம் தானுங்க. மரம் மாதிரியே இருக்குங்க. நல்லா இது வந்துட்டு நல்லா நிழல் தரக்கூடிய ஒரு நல்ல எவர் கிரீன் ட்ரீன்னு சொல்லலாங்க மகிழ மரம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து இலைகள் உதிர்வதும் தெரியாதுங்க, எப்பவுமே க்ரீனாகவே இருக்குங்க. இலைகள் உதிர்ந்துக்கிட்டே இருக்கும் மரத்துலேருந்து. எப்போவுமே இந்த இலையுதிர் காலத்துலேயும் கூட மரத்தில் எப்போவுமே இலைகள் இருக்குங்க. அந்த மாதிரிக்கு நிழல் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி அதில் பூக்கக்கூடிய பூக்கள் மரத்துலேருந்து இருக்கக்கூடிய பற்கள் எல்லாமே ஒரு ஹெர்பல் மெடிசன், ஹெர்பல்ஸ்ன்னு தான் சொல்லணுங்க. மரத்துலேருந்து வேர்லேருந்து நுனி வரைக்குமே அவ்வளோ வாசனையாக இருக்குங்க அந்த பூக்கள் எல்லாமே. பூக்கள் எல்லாமே வந்து இந்த சித்தா ஆயுர்வேதா அந்த கடைகளில் போய் கேட்கும்போது 100 கிராம் வாங்கினாலே அவ்வளோ ரேட்டாக இருக்குங்க இந்த மகிழம்பூ. நம்ம வீட்டில் ஒரு தடவை நான் குளியல் பொடி அரைக்கிறதுக்கு வேண்டி வாங்கியிருக்கேங்க. அது அவ்வளோ ரேட்டுங்க அந்த மகிழம்பூ வந்து. பட்டை இலை எல்லாமே நல்லாயிருக்குங்க, வாசனையாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு ஆரஞ்சுங்க. ஆரஞ்சில் வந்து 2 வெரைட்டி வந்திருக்குங்க. ஒன்று வந்து நாக்பூர் ஆரஞ்சுன்னு வந்திருக்குங்க, இன்னொன்று கமலா ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு வந்திருக்குங்க. 2 வெரைட்டி. இப்போ பார்க்குறக்கே நம்ம நர்சரியில் முன்னாடி பார்க்குறக்கே ஒரு பாட்டு ஞாபகம் வருதுங்க. என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? வானுயர்ந்த சோலையிலேன்னு சொல்லி ஒரு பாட்டு ஞாபகம். ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த 4 சைடுமே கொஞ்சம் நல்லா ஹைட்டான செடிகள் வைக்கும்போது முன்னாடி அவ்வளோ நல்லா இருக்குங்க, லுக்காக இருக்குங்க. பெரிய செடிகள் இருக்கிறதுக்கு பாருங்கள். இந்த இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடி எலுமிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. கொடி எலுமிச்சையில் காய்கள் வந்து திராட்சை கொத்து மாதிரி கொத்தாக வச்சுருக்குங்க. ஒரு கொத்தில் 5 பழம் 6 பழம் அப்படி வச்சுருக்குங்க. இந்த பழங்கள்லாம் பாருங்கள் அவ்வளோ நல்லா பெருசு பெருசாக காய்க்குங்க. கொண்டு போய்ட்டு வச்சோன்னே நம்ம வீட்டில் வந்துட்டு ஈல்டு எடுத்துக்கிற மாதிரியே பெருசாகவே இருக்குங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு வாட்டர் ஆப்பிளுங்க. வாட்டர் ஆப்பிள் வந்து ரெட் கலருங்க. ரெட் கலரில் காய்கள் பாருங்கள் அவ்வளோ கொத்து கொத்தாக பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் செடிகள் வாங்கி வச்சோடனே நம்ம சீக்கிரமாக ஈல்டு வருங்க. பெரிய பெரிய செடிகளாகவே இருக்குங்க. நம்ம வளர்த்துறதுக்கு வந்து நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. பாருங்கள் எவ்வளோ நல்லா பெரிய செடிகளாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.